3ஆம் தேதி அன்று கலைஞர் அவர்களை நாங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நாங்கள் நேரில் சந்தித்து சுயமரியாதை இயக்க நூற்றாண்டுக்கு தேதி கேட்டபோது வலியுறுத்தி சொன்னோம். அவர்கள் அதை ஏற்றிருக்கிறார்கள் இந்த அரசின் மூலமாக. அதேபோல கூட்டணி நண்பர்களும் கூட அந்த கருத்தையும் பொதுவானவர்களும் கருத்தையும் சொல்லுகிறார்கள். அதை தாண்டி சென்ற 2-3 வாரங்களுக்கு முன்னால் மருத்துவமனையிலே இருந்தபோது கூட நான் ஒரு கடிதத்தை, விரிவான கடிதத்தை, சட்டபூர்வமான பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி எப்படி அந்த ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் அமைய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறேன். அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆணவ கொலைக்கு சட்டம் மூலம் மட்டுமே தடுத்து விட முடியாது. இந்த ஜாதிக்கு மூலம் எங்கே இருக்கிறதோ அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். எனவே ஜாதி ஒழிப்புக்கு ஒரு கூட்டணி தேவை. தீண்டாமை ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு என்பதற்காக கடுமையான பிரச்சாரத்தையும் அதே நேரத்தில் கடுமையான நடவடிக்கையும் சேர வேண்டும். எப்படி சுயமரியாதை திருமணத்திற்கு முன்னாலே ஒரு நல்ல அளவிற்கு பிரச்சாரம், அதற்கு பிறகு சட்டம், இவைகளெல்லாம் வந்ததோ அதே போலத்தான் பிரச்சாரமும் ஒன்று சேர வேண்டும். அது சமூகத்தை வரும் வெறியர்களை விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும். அந்த வெறித்தனத்துக்கு விலை கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு நல்ல ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு பிரச்சார குழு என்பதை தீவிரப்படுத்தி அதையும் சேர்த்து தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு ஏற்படுத்த வேண்டும். நன்றி.